மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக உறுப்பினர்கள் சண்முகம், எம் அப்துல்லா, பி வில்சன், அதிமுகவின் சந்திரசேகரன், பாமக தலைவர் அன்புமணி ஆகிய மாநிலங்களவை எம்பிக்கள் இன்று ஓய்வு பெற்றனர். அவர்களுக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் அவினாஷ் தலைமையில் பிரிவு உபசாரம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் மாநிலங்களவை உறுப்பினர்கள் வைகோ, சண்முகம், எம் அப்துல்லா, பி வில்சன், சந்திரசேகரன், அன்புமணி ஆகியோரின் பதவிக்காலம் நிறைவடைந்தது. இதனையடுத்து அவர்களுக்கான வழி அனுப்பும் நிகழ்வு மாநிலங்களவையில் நடைபெற்றது. நிகழ்வில் ஓய்வு பெறும் உறுப்பினர்கள் பாராட்டிய அவையின் துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாட்டுக்கு ஆற்றிய சேவைகளுக்காக மாநிலங்களவை சார்பில் நன்றி கூறினார். பின்னர் அவைக்கு நன்றி தெரிவித்து ஓய்வு பெறும் எம்பிக்கள் உரை நிகழ்த்தினர். மாநிலங்களவையில் உறுப்பினராக பணியாற்றியது குறுகிய காலமே என்றாலும் அவையில் கிடைத்த அனுபவங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அதிகம் என்று திமுக உறுப்பினர் அப்துல்லா கூறினார். இடைத்தேர்தலில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டீர்கள். உண்மைதான், நான் பணியாற்றிய காலம் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட எனக்கு கிடைத்த அனுபவங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். அதைவிட இங்கு அனைவரிடமும் நான் பெற்ற அன்பு மிக மிக அதிகம். ஆளும் கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தரப்பிலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர்களும் என் மீது காட்டிய அந்த அன்பையும் நட்பையும் என்றென்றும் நான் மறவேன். தொடர்ந்து பேசிய ஓய்வு பெறும் அதிமுக எம்பி என் சந்திரசேகரன் அவையில் பெற்ற அனுபவங்கள் சிறந்த உறுப்பினராக பணியாற்ற தனக்கு உதவியதாக கூறினார். I recall significant moments including the passing of many bills and working on constitutional issues. These experiences have shaped me and made me a better representative. I thank the chairman, parliamentary staff and everyone who supported me throughout my tenure. பின்னர் உரை நிகழ்த்திய வைகோ தன்னை முதலில் மாநிலங்களவைக்கு அனுப்பிய கலைஞருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கும் நன்றி கூறினார். திமுக முன்னாள் நாடாளுமன்ற குழு தலைவர் முரசொலி மாறனால் தான் வார்த்தெடுக்கப்பட்டதாகவும் வைகோ குறிப்பிட்டார். I extend my gratitude to the memory of Muttamilariya Dr. Kalaignar Karunanidhi for having sent me to this august house in 1978, 1984 and 1990. I express my gratitude to the Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. M.K. Stalin, who is running the Dravidian model government, for sending me to this upper house in 2019. I was molded by the then leader of DMK Parliament Party, Honorable Mr. Murasali Maran. திமுக எம்பியும் வழக்கறிஞருமான பி வில்சன், சண்முகம் ஆகியோரும் பிரிவு உபச்சார நிகழ்வில் நன்றி உரையாற்றினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.